10 இயர்ஸ் தம் ரூல் இருக்குது. 10 வருஷம் நம்ம கஷ்டப்பட கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஆஸ் அ விஜய் ஸ்டாராக இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை. இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஆயிடுச்சு. ஆடிஷன் போனாலும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அனுப்பிச்சு விடுங்க. சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ சீரியலில் இந்த மாதிரிலாம் இருக்கா? ரஜினி அழகாக சொல்லியிருப்பாரு, ஆசைப்படுறதை அடையிறதுக்கு வியூகம் முக்கியம். வியூகம்னா இந்த விஷயத்தை சேகரிக்கணும், அந்த சேகரித்த விஷயத்தை செயல்பாட்டில் வைக்கணும், அதில் வந்த பலனை நீ அனுபவிக்கணும், அவ்வளோதான். மற்றவங்க வாய்ஸ்க்கு லிப்சிங் பண்ணியோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ஆஸ் அன் ஆக்டராக நமக்கு பப்ளிஷ் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா ஃபாலோவர்ஸ் ஏறலாம், மக்கள் ரசிக்கலாம், பட் ஆஸ் அன் ஆக்டராக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஆக்டராக பார்த்தீங்கன்னா யாரை போய் ரீச் பண்ண டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையாது, டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க கண்ணுக்கு போய் பட்டால் தான் அவன் நல்லா நடிக்கிறான்னு அவங்க மனசு வச்சா தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். இப்போ ஹீரோவாக படம் நடிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் கூட எனக்கு இவங்க தான் ஹீரோயினாக தான் நான் படம் நடிப்பேன்னா யார் கூட? சரி, இப்போது சீரியல் உள்ள எப்படி வரணுன்ட்டு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்ன சஜஷன் தருது? எனக்கு நான் ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்டே இருந்தேன். நம்ம ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோம், நம்ம எடுத்து பார்த்துக்கலாம், அப்புறம் வாய்ப்புலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் 88 67 வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 72. எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே வில்லன்னா அவங்கள பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம கூட க்யூட்டான அப்படியே ரொமான்டிக்கான வில்லன் தான் இருக்கார். ஸோ சின்ன மருமகள் சீரியலில் வில்லனா இப்போது கலக்குன்னு சின்ன திரையை கலக்கிட்டு இருக்க குருபரன் கார்த்திகேயன் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கெல்லாம்? ஆல் குட், இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சார், இப்போது எப்படி உங்களுக்கு சின்ன மருமகள் சீரியலில் வாய்ப்பு கிடைச்சது? ஆக்சுவலி நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் 2 இயர்ஸ். நான் சென்னை வந்தேன்னா நம்ம வாய்ப்பு தேட தான் வந்தேன். இப்போ அந்த டைமில் எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ஏதாவது ஒன்று மாறியாகணும். சினிமாக்காக தான் வந்தது, பட் இங்கே சர்வைவலுக்காக ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே மாறணும்னு சொல்லிட்டு எதாவது பண்ணணுமே சொல்லி தான் நான் ஆக்டர் இந்த மேக்கிங்னு ஒரு பேஜ் ஆரம்பித்தேன். அதில் என்னென்னா என்னோட சின்ன இன்சைட்ஸ் அபவுட் ஆக்டிங், எப்படி நடிக்கலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி டெலிவர் பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன இன்சைட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு வீடியோ வந்து எங்கள் ப்ரொடக்ஷனோட இபி அவரோட ஃபீட்ஸில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்னை ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அன் ஆக்டர் இந்த மேக்கிங், அந்த பேஜினால தான் கிடைச்சிது எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, லைக் நீங்கள் ரேண்டமாக போடுற ஒரு வீடியோவால் நம்ம லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் என்னென்னா என் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஜென்யூனான எஃபர்ட் இருக்கணும்னு நான் யோசித்தேன். நான் ஆக்டிங் கற்றுக்கினது ஃபுல்லாகவே வந்து நடித்து தான் கற்றுக்கிட்டேன். நான் நடிப்பு கற்றுக்கிட்டு போய் நடிக்கலை, நடித்து தான் நடிப்பு கற்றுக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு நிறையா. ஸோ அதுலேருந்து இப்போது எல்லாராலையுமே நம்மளால் போய் ஆக்டிங் கற்றுக்க முடியாது இல்லையா? போய் ஒரு 60,000 70,000 இல்லை 20,000 கொடுத்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது இப்போ ஆக்டிங் ஸ்கூல் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அப்படி நம்மளா எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன இன்சைட்ஸ் தான் கொடுத்துட்ருந்தேன். அது எனக்கு எப்படி பூம் ஆச்சுன்னு தெரியல, சடனாக அவங்களோட ஃபீட்ஸில் வந்து லக்கிலி இட் ஹேப்பன்ட். இப்போ சார், இப்போது நீங்கள் நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சீரியலில். இப்போ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் வந்து ஹீரோ ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை எப்படி? வாய்ப்பு கொடுத்தா நடிக்கலாம். எனக்கு நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எனக்கு வில்லன் கிடச்சது. ஐ திங்க் ஐம் ஹாப்பி ஃபார் இட். பிகாஸ் ஏன்னா ஒரு ஆக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹீரோவாக வில்லனாக இல்லை, பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருந்தால் அது லாட் மோர் பெட்டர். எனக்கு இந்த கேரக்டரில், இந்த வில்லன் கேரக்டரில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி. இது மூலயமா எனக்கு ஒரு இது இருக்குல்ல, வில்லன் ஃபன்னாக அடுத்தது வில்லன் தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. மித்தலோ அது நடக்கும் அந்த மாதிரி. பட் அதை பிரேக் பண்ணணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ஹீரோவாக பண்ணணும்னு ஆசை. பட் எல்லாமே நான் மட்டும் மனசு வச்சா முடியாது, எல்லாருக்கும் நினைக்கணும் அது. ஏன்னா இப்போ பொதுவாக ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம இன்ட்ரோ ஆகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு முக்கால்வாசி ஆன்டிஸ் தான் சீரியல்லாம் பார்ப்பாங்க. சரி, எடுவட்டப்பா என்னென்ன பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் வெளியே தெரியுதோ இல்லையோ, அவன் தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல சார். ஸோ இதெல்லாம் நினச்சிங்களா? எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டரோட லைக் பாசிட்டிவ் சைடே வந்து பர்ஃபார்மன்ஸு ஒன்று. இன்னொன்று மக்கள் என்னை திட்டுறாங்கன்னா அதுதான் அந்த வெற்றி, இந்த கேரக்டருக்கான வெற்றி. ஏன்னா நான் ரேண்டமாக போகும்போது கூட சடனாக ஒரு அம்மா வந்து என்கிட்ட எனக்கு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குப்பா அப்படின்னு, உன் மேலே ரொம்ப நான் கோவப்படுறேன், இங்கே தான் நம்ம வேலை செய்யல தான், ஏமா அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறப்பா நீ சொல்லிட்டு போகிறேன். ஸோ அந்தளவுக்கு மக்களுக்கு அந்த கேரக்டர் உள்வாங்கிறாங்கன்னா அது ஓகே, நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுக்கு ஓகே, நம்ம டெலிவரி ப்ராப்பராக இருக்குது, எமோஷன் டெலிவரி ப்ராப்பராக இருக்கிறதுனால பரவாயில்ல, ஓகே.
எல்லாம் பாசிட்டிவ் சைடு தானே. சரி, இப்போது சீரியல் உள்ள எப்படி வரணுன்ட்டு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்ன சஜஷன் தருவீங்க? என்னன்னா, நம்ம ஒன்றும் ஐடியாலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, போய் லைக் ஃபோட்டோ காப்பீஸு, ரெஸ்யூமே மாதிரி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக போய் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல். நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஆகிடுச்சு. ஆடிஷன் போனாலும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அது ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அப்புறம் நம்ம ஐடியாலாக இருக்கணும். இப்போது ஃபுல்லாக டிஜிட்டல் ஆகும்போது நம்மளும் அதுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு போயிட்டே இருக்கணும். பட் திங் இஸ், நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோன்னு இருக்குது. ஜஸ்ட் காமனாக டான்ஸ் ஆடியோ இல்லை வந்து மற்றவங்க வாய்ஸ்க்கு லிப்ஸிங் பண்ணியோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ஆஸ் அன் ஆக்டராக நம்ம பப்ளிஷ் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா ஃபாலோவர்ஸ் ஏறலாம், மக்கள் ரசிக்கலாம். பட் ஆஸ் அன் ஆக்டராக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நம்ம ஆக்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸோ நம்ம நடித்து நம்ம சொந்த குரலில் நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி போட்டால் மேபி கண்ணில் பட வாய்ப்பு இருக்குது. பட் திங் இஸ், நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற பேரில் இன்ஸ்டாவில் வெறும் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை லிப்ஸிங் பண்ணி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் எல்லாம் கிடைக்குதுல்ல சார். அப்படி இருக்கும்போது ஒரிஜினலாக உட்காந்து ஒருத்தன் எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு ஆக்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டு அப்படி வரவனுக்கு அந்த இதில் சான்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தானே சார் கிடைக்குது? ட்ரூ தான். பட் அது அவங்களோட திறமையும் கூட தான். ஏன்னா இப்போது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது போத் சைட் ஆஃப் ப்ரொமோஷன் இல்லை. நெகட்டிவ் ப்ரொமோஷனும் இருக்குது, பாசிட்டிவ் சைட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸும் இருக்குது. நம்மளை கலாய்ச்சி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, நம்ம ஒர்க்கை பிடிச்சி ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போது நம்மளை கலாய்ச்சி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு தேவை ஃபாலோவர்ஸ். ஓகே, பையன் நிறையா ஃபாலோவர் வச்சுருக்கான், இவனை வச்சா ஏதாவது மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரியும் கூப்பிட்றவங்களும் இருக்காங்க. இவன் நல்லா நடிக்கிறான்ப்பா அப்படி கூப்பிட்றவங்களும் இருக்காங்க. நம்ம எந்த மாதிரி மீடியமை சூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ நிறையா ஃபாலோவர்ஸ் இருந்து அவன் நல்லா நடிக்கிறானா, வெல் அண்ட் குட், நல்ல விஷயம் தானே அது. அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, அவனால் ப்ராப்பராக டெலிவர் பண்ண முடியுதுன்னு அர்த்தம் இல்லை, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த ஆக்டருக்கு அஸ் அன் ஆக்டராக பார்த்தீங்கன்னா யாரை போய் ரீச் பண்ண டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையாது, டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். அவங்க கண்ணுக்கு போய் பட்டால் தான் அவன் நல்லா நடிக்கிறான்னு அவங்க மனசு வச்சா தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஃபாலோவர்ஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். ஃபாலோவர்ஸ் மேட்டரே கிடையாது. எவ்வளோ வேணால் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாம், பட் நடிக்க தெரியணும், அவ்வளோதான். அவங்களுக்கு அது மூலயமா வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது அவங்களோட லக்கு, அவங்களோட நல்ல விஷயம். அது நல்லது தான், நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. இட்ஸ் ஏ ஹார்ட் ஒர்க். ஸோ எல்லாம் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்குங்க. அது ரொம்ப போட்டு மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தால் நமக்கு எப்படி ஆகிடும்னா நம்ம ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தணுமே அந்த மாதிரி தாட் போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பி பியூர் ஆக்டர், நடிக்கணும், அவ்வளோதான். அது ஃபாலோவர்ஸ்னாலே எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு இல்லை, நான் நடிக்கிறதுனால எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறினா ஐம் வெல் அண்ட் குட் ஃபார் தட். எனக்கு அதான் வேணும். இப்போது சின்ன திரையில் நம்ம பார்க்குறோம் உங்களை, எப்போது சில்வர் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கலாம் ப்ரோ? பார்க்கலாம். எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வருது, சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எனக்கு சீரியல். இதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல், ஒரு பெரிய ரோல் பண்ணால் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இப்போ தான் என்ட்ரி ஆகியிருக்கேன். எனக்கு சின்னதுலேருந்து வந்தாலே போதும், சின்ன ரோல் கிடைச்சாலே போதும் இப்போதைக்கு. எனக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன ரோல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போது மேபி வரும், இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். அது பெரிய படம் அப்படி பெரிய ரோல் அப்படின்னு கிடையாது, எனக்கு சின்ன ரோல் நடித்தாலும் ஐம் ஹாப்பி இப்போதைக்கு, ஆஸ் ஆஃப் நவ். பட் ஃப்யூச்சரில் நான் போய் எனக்கு வாய்ப்பு வருமானு தெரில, பட் நான் வாய்ப்பு கேட்பேன். நான் வாய்ப்பு கேட்டு போவேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் வாய்ப்பு கேட்டு போவேன், அந்த வாய்ப்பை நான் வாங்குவேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு எனக்கு சொல்ல முடியாது, பட் நான் கேட்டு போகலாம்ல, நம்ம கேட்கணும், அவ்வளோதான். சரி, இப்போது ஃப்யூச்சரில் இப்போ பிக் ஸ்க்ரீனில் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா எஸ்கே ஸ்டைலில் பண்ணுவீங்களா, இல்லை விஜய் சேதுபதி ஸ்டைலில் பண்ணுவீங்களா, ஹீரோ வில்லன் ரெண்டுமே சேர்த்து பண்ணுவீங்களா? எனக்கு கேரக்டர் பண்ணணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோவா வில்லனா எனக்கு அந்த மாதிரி ஆசை கிடையாது. எனக்கு நடிக்கணும், எனக்கு ஸ்க்ரீனில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும், அந்த கேரக்டர் பண்ணால் அது மக்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த கேரக்டர் ஹீரோவாக இருந்தால் ஓகே, பட் ஐ வாண்ட் டு டூ அ கேரக்டர். அது வந்து நம்ம கமர்ஷியல் சைடில் கமர்ஷியல் ஹீரோ அந்த மாதிரிலாம் நான் டார்கெட் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. நான் ஒரு நல்ல நடிகனாக வெளியே தெரியும். லைக் MS பாஸ்கர் சார், நாசர் சார், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ். அவங்கள ஹீரோவாகவும் போடலாம், வில்லனாகவும் போடலாம், இப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு ஆளாகணும்னு ஆசைப்பட்றேன். ஐ எம் ஹீரோ, ஐ எம் வில்லன்ற மாதிரி. அவ்வளோதான். அவன் ஹீரோ, நான் வில்லன், அவ்வளோதான். இப்போ ஹீரோவாக படம் நடிக்க போகிறீங்க. ஸோ உங்க கூட எனக்கு இவங்க தான் ஹீரோயினாக இருந்தால் நான் படம் நடிப்பேனா? ஹீரோயினா? அப்போல்லாம் கிடையாது. எனக்கு நித்யா மேனன் மேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகே கண்மணிக்கு முன்னாடிலேருந்தே ஒரு உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த மூவிலேருந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நடித்தா எனக்கு நித்யா மேனன் கூட நடிக்கணும்னு ஆசை. ஹீரோயினால இல்லை, அவங்க கூட தம்பி ரோலாக பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான்.
நடிச்சா நித்யா மேனன் தான். அந்த மாதிரி எனக்கு நித்யா மேனன் மேம் ரொம்ப பிடிக்கும். சார் இப்போ வந்து தளபதி அவர் தமிழ்நாட்டிலே வந்து பீக்கில் இருக்கார், கோலிவுட்னாலே தளபதி தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கெரியரை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறாருல்ல, மொத்தமாக சினிமாவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அரசியலுக்கு போகிறாருல, இதை எப்படி பார்க்குறீங்க ஆஸ் ஆர்டிஸ்டா? சார் அது ஒரு கட் ஃபீலிங் தானே, அது ஒரு கட்ஸ் தானே. இத்தனை வருஷமாக சினிமாவில் இருந்துட்டு ஒரு செகண்டில் லைக் சினிமா நம்ம ஃபுல்லாக அரசியல் போனால் அது ஒரு கட்ஸ் தான். அது ஆக்சுவலி அதுக்கு நான் நிறைய தைரியம் வேணும் அதுக்கு. பிகாஸ் சேலஞ்ச் பண்ண போகிறவங்களாம் எல்லாருமே ஆல்ரெடி பெரிய ஆளுங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி அவர் மைண்ட் செட் அப்படி, அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, நல்லது பண்ணட்டுமே, வரட்டுமே, என்ன இப்போது எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தானே. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே அது. அப்புறம் என்ன, அவர் வந்தால் நல்லது தான். சரி, இப்போ விஜய் டிவியில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆஸ் அ விஜய் ஸ்டாராக அந்த கொஷின் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அவங்க உள்ளே என்ன நடந்துச்சு நமக்கு எதுவும் தெரியாது. அதை யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. வி கான் ஜட்ஜ் பீப்புள். யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. அது பிரியங்கா அக்காவா அது மணிமேகலை அக்காவா, நம்ம யார் தப்பு பண்ணான்லாம் சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷன் மேட்டர்ஸ். அந்த சுச்சுவேஷனில் யார் ட்ரிகர் ஆனா, எது அஃபண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நம்மளால் கிளியர் கட்டாக யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அந்த சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் ஒரு இன்ஸ்டன்ஸ் தானே, நம்ம ஈகோ உனக்கு அடிக்கும்ல. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணுறோம்லாம் யோசிக்க தோணாது. ஸோ அங்கே அந்த ஒரு சண்டை இப்போ அது பூம் ஆகிட்டு வந்து. ஆக்சுவலி நிறைய பிரச்சனை இருக்குங்க நாட்டில். இந்த பிரச்சனை வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, யூடியூப்பில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதை தாண்டி எவ்வளவோ மேட்டர்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் போகுதுன்னா அது எனக்கு எதுக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் அதை கொடுக்கணும்னு தெரியல. அது அவங்கவுங்க லைஃப். மணிமேகலைக்காகவும் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, பிரியங்காக்காகவும் அவங்களுக்கு லைஃப் இருக்குது. யாருமே டிஃபைம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா போத் சைடுமே சொல்கிறாங்க. பிரியங்கா அக்கா மேலேயும் தப்புன்றாங்க, மணிமேகலை அக்கா மேலேயும் தப்புன்றாங்க. கமெண்ட்ஸில் போய் பார்த்தா இப்படி தான். நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்ததில் சொல்கிறேன். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே சுச்சுவேஷனில் அந்த அவங்க ரியாக்ட் பண்ணது தப்பாக கரெக்டாலாம் தெரியாது. பட் ஜென்யூனாக ரியாக்ஷன் தான் எல்லாமே. நம்மளால் போய் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆக்சுவலி இது நம்ம அன்வான்ட் திங் தான். நம்ம ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்காகவும் சரி, அல்ல ஒரு நார்மல் பீப்புளுக்காகவும் சரி, இது ஒரு அன்வான்ட் திங் தான். நம்ம ரொம்ப போட்டு கான்சன்ட்ரேஷன் அதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். என்ன இருந்தாலும் சார், ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய அவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தப்பு சொல்கிறதும், இவங்க பக்கம் தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதும், ஸோ யார் தான் உண்மையிலேயே தப்பு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் மக்களுக்கு இருக்க தானே சார் செய்யும். இருக்க தான் செய்யும். அது ஆக்சுவலி நம்ம மோஸ்ட்லி இந்த காசிப்ஸ்க்கு பழகின கும்பல் நம்ம ஊரெல்லாம். ஸோ அதுக்காக பட் அதை மாற்றணும்னு தான் சொல்கிறேன். ஸோ யார் மேலே இப்போ அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ நம்ம அவங்களால என்ன பண்ண முடியும்? சரி, அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியும்? அப்படியா அப்படின்ட்டு போய் அவ்வளோதான். ஸோ அது வந்து அவங்க லைஃப் அஃபெக்ட் பண்ண போதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மணிமேகலை அக்கா லைஃப் அஃபெக்ட் பண்ண போதா கேட்டால் அப்படி கிடையாது. தே போத் ஹேவ் தேர் கரியர். அவங்க ரெண்டு பேருமே சக்ஸஸ்ஃபுல் ஆங்கர்ஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வேலை வாய்ப்பு வரதான் போகுது. அவங்க சம்பாதிக்க தான் போகிறாங்க, அவங்க லைஃப்பை லீட் பண்ண தான் போகிறாங்க. நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு போயிடணும். அதை பற்றி ஒரு கண்ணோட்டம் இருக்கா, ஓகே இந்த மாதிரி விஷயம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. அதை போட்டு நோண்டிக்கிட்டு, அதை ட்ரெண்டாக்கிக்கிட்டு, அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை பற்றி வெளியே பேசிக்கிட்டு, அது ஐ திங்க் அது வேணாம். அது அவங்களோட கரியர். இப்போ ரெண்டு பேர் கரியருக்கும் அது ஆபத்து தானே, ரிஸ்க் தானே. தே போத் அட் இந்த ஸ்டேக் ஆஃப் ரிஸ்க் அப்படின்வாங்க. அது வேணாமே. அதுதான். ஏன்னா மணிமேகலை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு போட்ட ஒரு வீடியோ பிரியங்காவோட ரெஸ்பெக்டே டோட்டலாக காலி பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதை வந்து இன்னும் மெச்சூர்டாக கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல. பண்ணியிருக்கலாம். உள்ளுக்குள்ளே கான்ஃப்ளிக்ஸ், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸை நம்ம இன்டர்னலாகவே முடிச்சுக்கிட்டா அது இப்போது ரெண்டு கரியருக்கு வந்து பாதிக்காது. பட் அவ்வளோ ரேஜ்ஃபுல்லாக நம்ம வெளியே வந்து சொன்னால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ தட்ஸ் வி கான் கமெண்ட் ஆன் தட். அவங்களோட ஆக்ஷனை நம்ம கமெண்ட் பண்ணுற நிலைமையில கிடையாது, நம்ம அந்த சுச்சுவேஷனில் கிடையாது. ஏன்னா அவங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்னால அவங்கள ஜட்ஜ் பண்ணால் அது தப்பு, அது ரொம்பவே தப்பு. அது ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் சரி, உள்ள ஆர்டிஸ்டாகவும் சரி, நம்ம ரெண்டு பேருமே ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இட்ஸ் கீப் இட் கூல், அவ்வளோதான். ஓகே, ஜென்யூனாக பதில் சொன்னீங்க. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த ஹேமா கமிட்டி, கேரளா சினிமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ சீரியலில் இந்த மாதிரிலாம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். சீரியலில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சீரியல் வந்து ஆக்சுவலி சீரியலும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான். அது சின்ன திரைன்றது அது
ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான். பட் அங்கே இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐ ஹேவ் நோ ஐடியா. நான் புதுசு இப்போ தான் வந்திருக்கேன் உள்ளே, வந்து ஒரு 6 months தான் ஆகுது இல்லை. அதுக்குள்ளே என்னால் சொல்ல முடியாது. இருக்கேன் ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து சினிமா வரணும் அப்படின்றதுக்காக தான் சென்னை வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ சினிமா வரல, இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணலன்னா இப்போது குரு என்னவா இருப்பார்? சிவில் இன்ஜினியராக இருப்பார். ஐ எம் சிவில் இன்ஜினியர் ஆக்சுவலி. நான் வந்து 12th முடிச்சுட்டு சிவில் பண்ணேன். ஏன்னா ஃபேமிலி வந்து அங்கே சிவில் தான், பாண்டிச்சேரி சைடில் சிவில் இன்ஜினியர்ஸ் தான் எல்லாமே, பெரியப்பா எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸ் தான். நான் சிவில் பண்ணலான்னு தான் வந்தேன். எனக்கு அது பண்ணும் போதே எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் மேலே பேஷன் இருந்துச்சு. பிகாஸ் எங்களுக்கு அங்கே ஒரு டீம் இருக்குது பாண்டிச்சேரியில். ஸோ எல்லாருமே டேரக்டர்ஸ், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர்னு ஒரு டீமாக இருக்கும். ஸ்கூல்லேருந்தே அந்த டீம் வந்துடுச்சு. சிவில் இன்ஜினியராக ஆகணும் தான் சேர்ந்தேன். பட் என்னவோ தெரில, ட்ராக் மாதிரி ஐடி வந்து இங்கே சென்னை வந்தே ஆகணுன்ற ஒரு பிடிவாதம். என்னன்னா இங்கே வாய்ப்பு தேடணும். பாண்டிச்சேரியில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உள்ள ஒரு சின்ன சர்க்கிள் அது, அதை தாண்டி வெளில வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இங்கே ஐடி இங்கே சென்னை வந்துட்டோன்னா நிறைய ஸ்கோப் இருக்கும் இல்லையா, நிறைய தேடல் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டேன். இந்த 2 yearsல எப்படியா கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிடணும். 2 வருஷம் தான் டைம் வச்சுருந்தேன் எனக்கு. ஆக்சுவலி இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வேலையை விட்டுட்டேன். விஜய் டிவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டு என் அம்மாகிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ கிடைக்கும்னு, ஏதோ ஒன்று வாய்ப்பு கிடைச்சிருமா, எனக்கு வந்து ஒரு 6 மாதம் என்னை விட்டுருங்க. எனக்கு வந்து நான் இன்னொரு வேலை தேடிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. நான் வேலையை விட்டுறேன், எனக்கு வந்து பிடிக்கல, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எனக்கு ப்ரெஷர் அந்தளவுக்குள்ளே எனக்கு மைக்ரைன் வர ஆரம்பிச்சிருச்சு. டிவி கம்ப்யூட்டர் பார்த்து மைக்ரைன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நான் வேலையை விட்டுட்டு நான் சினிமாக்காக தேடுறேன். 1 year தேடுறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் திரும்ப வந்து நான் சிவில் வந்து ஊருக்கு வந்துடுறேன். ஊருக்கு வந்து நான் பெரிய ஃபேமிலி கூட சிவில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் லக்கிலி எனக்கு வேலையை விட்டு அடுத்த 1 மாதத்துல கிடச்சிருச்சு. நான் சைன் பண்ணிட்டேன் அக்ரிமெண்ட்டு. ஸோ காட்ஸ் கிரேஸ். எப்படி அது நடந்துச்சுலாம் தெரில, அது நடந்துருச்சு. படித்தது சிவில், வேலை பார்த்தது ஐடி. எப்படி அது ஐடி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வருவாங்க. எங்களுக்கு சிவில் வரல, கொரோனா பேட்ச். நான் லாஸ்ட் பேட்ச், எனக்கு லாஸ்ட் இயர் மட்டும் கொரோனா. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சைடில் வரவே இல்லை, ஃபுல்லாக ஐடி தான் வந்துச்சு. என் அம்மா சொல்லிட்டாங்க, நீ படிச்சுட்டு வரும்போது வேலையோட வெளில வரணுன்ட்டாங்க. சரி, அம்மா பேசி தட்ட முடியாது, அவங்களுக்கு அது ஆசை வேலையோட வெளில வரணும்னு. ஏதோ ஒரு வேலை, சரி ஓகே டிசிஎஸ் வந்துச்சு. நாங்கள் சும்மா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ப்ரிப்பேர் பண்ணேன் கொஞ்சம். அதாவது கோடிங் கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு, ஏன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ தெரிஞ்சதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எப்படியோ உள்ளே போயிட்டேன். எப்படி கிடச்சிருந்தாலும் தெரில. அங்கே கேட்டால் எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் பார்த்துலாம் கேட்கவே இல்லை, என்னை பார்த்து தான் கேட்டிருந்தாங்க, நீங்கள் டான்ஸ் பண்ணுவீங்களா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஸோ அதை பார்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நிறைய கேட்டிருந்தாங்க, அது கிடச்சிச்சு, அவ்வளோதான். சரி, இப்போது பாடி ஃபிசிக் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. இது வந்து நீங்கள் சினிமாக்காக என்ன சொல்கிறீங்க? இன்ஸ்டா பிக்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். இப்போது சினிமாக்காக இல்லை இண்டஸ்ட்ரியில் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருந்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து? நான் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருந்தேன். நான் ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்டே இருந்தேன். நம்ம ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோம், நம்ம ஹெல்த்து பார்த்துக்கலாம், அப்புறம் வாய்ப்புலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் 88 67 வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 72. ஆனால் ரொம்ப வருஷம் நான் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாலாம் கிடையாது. டெய்லிக்கெலாம் ஜிம் போக மாட்டேன். ஒரு மாதம் போனால் அடுத்த 3 மாதம் விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போது ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 1 year தான் ப்ராப்பராக போயிட்டுருக்கேன். ஏன்னா இதனால் இது உடம்பு தான் மூலதாரம்னு தெரிஞ்சு போச்சு. இதை பார்த்து தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க தெரிஞ்சு போச்சு. அப்பியரன்ஸு நம்ம மற்ற இதையும் குறைய சொல்லக்கூடாது. எனக்கு பையன் குண்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி எதுவும் குறைய சொல்லக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என் ஃபிசிக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி தான், அதுக்காக உடம்பை கொஞ்சம் கரெக்டாக வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ சொன்னீங்க நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரிஜெக்ஷன் இந்த ஃபீல்டே வேணாம் அப்படின்ற மாதிரி தோண வச்சிருக்கா? ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன்? ஃபீல்டே வேணாம்னா, அந்த ஃபீல்டே வேணாம்லாம் எனக்கு தோணுதே கிடையாது. நமக்கு ஹீரோ ஆகணும், பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் ஓகே யோசிக்கலாம் நம்ம. ஐடிலேயே இதுன்னு எனக்கு நல்ல பர்ஃபார்மர் ஆகணும், நல்லா நடிப்பான்ப்பா, சூப்பராக நடிக்கிறான்ப்பா அவன். நம்ம இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு என்ன அவரோட ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா பாராட்டுறாங்க இல்லையா. அவர் வந்தாலே அவர் ஹீரோவாக பண்ணுறாரா? இல்லை, கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. அவர் மலையாளத்தில் ஹீரோவாக பண்ணாலும் தமிழில் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. ஸோ அது ரசிக்கும்படி இருக்குல்ல, எனக்கு அந்த மாதிரி எனக்கு ரசிக்கும்படி இருக்கணும், நான் நல்லா நடிக்கணும், அவ்வளோதான். இவன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவன் செட் ஆவான்ப்பா, அவ்வளோதான். எனக்கு ஹீரோன்ற மைண்டே வரல, ஹீரோ ஆகணுன்ற மைண்ட் செட்டே இல்லை, ஏன்னு தெரியல. நல்லா பர்ஃபார்மர் ஆகணும், அவ்வளோதான். என்ன இருந்தாலும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று வந்திருக்கும்ல சார், அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா?
சாச்சுரேஷன் பார்ட் அது எல்லாம் என்னவோ தெரில, எனக்கு அது இதில் மட்டும் வர மாட்டேது. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். ஐடியில் வந்திருக்கு, ஐயோ போதுண்டா சாமி ஏன்டா இங்கேயே இருக்கோம் நம்ம கிளம்பலாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து எனக்கு என்ன தான் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணாலும், என்ன தான் நம்மளை ஒதுக்குனாலுமே எதா பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். இது இல்லைனா என்ன இன்னொன்று, இது இல்லைனா என்ன இன்னொன்று, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அட் சம் பாயிண்ட் ஒன்று நடக்கும். அது கண்டிப்பாக அது நம்ம எனக்கு 10 years தம் ரூல்னு நான். நீங்கள் எந்த இன்டர்வியூ வேணால் பார்த்துங்க, எந்த டேரக்டர் எந்த ஹீரோ இன்டர்வியூ வேணால் பார்த்துங்க, நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டேன்னுவாங்க. அது ஒரு 10 years தம் ரூல் இருக்குது. 10 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கலாம். அந்த 10 வருஷம் நம்ம எந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போகிறோன்றது. 10 வருஷம் ஆசையை வச்சுன்னு சும்மா இருந்தால் ஜெயிக்க முடியாது. பட் ஆசைக்காக நம்ம போராடினா, ஆசைக்காக நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். தேடினா கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் இப்போ தான் எனக்கு இந்த ஒரு ஃபஸ்ட் இயர், இன்னொரு 9 years இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் அந்த லெவலில் இருப்பீங்கல்ல? கண்டிப்பாக இருக்கணும். நம்புகிறேன் அவ்வளோதான். என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் ஐ ட்ரஸ்ட் மை ப்ராசஸ், அவ்வளோதான். என் ப்ராசஸ் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். இல்லாட்டி எனக்கு இந்த வாய்ப்பு விஜய் டிவியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வேலையை விட்டுருக்க மாட்டேன். பயம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஐயோ நம்ம தூத்துற போகிறோம், நம்மளை யாரும் கூப்பிடாமல் இருந்துட போகிறாங்க பயம் இருந்துச்சுன்னா நான் வேலையே விட்டுருக்க மாட்டேன். எனக்கு அந்த கட் ஃபீலிங்கை நான் பிலீவ் பண்ணுறேன். என்னோட ப்ராசஸ் நான் பிலீவ் பண்ணுறேன். என்னோடய ஆக்டிங் மெத்தட்ஸை நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால் நான் முன்னாடியே வேலையை விட்டேன். கரெக்டாக அந்த யூனிவர்ஸ் என்னென்ன ஃபால் இன்டு பிளேசஸ் என்னங்கள இந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருச்சு. கண்டிப்பாக. ஏன்னா யார்கிட்ட கேட்டாலும் அவங்க கெரியருக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்கும்போது நமக்கு என்னடா இவ்வளோ கஷ்டமாக போவேணா இந்த ஃபீல்டு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் பேசும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக சொன்னீங்க. கஷ்டப்பட்டால் ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட பேசும்போதே வருது சார். நம்ம கஷ்டப்படுறத வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது எனக்கு அது எந்தளவுக்கு கரெக்டாக இப்போ பொலிட்டிக்கலாக கரெக்டானு தெரியல எனக்கு. ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் கஷ்டப்படுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்போ ஐடியில் வேலை செய்கிறாங்க. அவங்க அடுத்த வேலைக்கு போகிறது கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை கிடச்சிது அப்படின்லாம் சொல்லிடல. இட்ஸ் அ ப்ராசஸ், அவ்வளோதான். அது கஷ்டமே கிடையாது. அது நம்ம we are searching for something. அது ஒரு தேடல் மாதிரி தான். ரஜினி அழகாக சொல்லியிருப்பார், ஆசைப்படுறதை அடையிறதுக்கு வியூகம் முக்கியம். வியூகம்னா இந்த விஷயத்தை சேகரிக்கணும். அந்த சேகரித்த விஷயத்தை செயல்பாட்டில் விடணும். அதில் வந்த பலனை நீ அனுபவிக்கணும், அவ்வளோதான். ஸோ வி ஹேவ் டு அந்த ப்ராசஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணதை நம்ம வந்து ப்ராசஸில் விடணும். அது மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சார். இன்னும் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும். நம்ம தலைவர் மாதிரி நீங்களும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஆசை எங்கள் விஷயம் அது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் ஃப்யூச்சர் சார். தேங்க்யூ ஸோ மச்.